என் அன்பு பிள்ளையே, எந்த வேண்டுதலையும் நீ என்னிடம் வைக்க தேவையிருக்காது. உன்னை காப்பது எனது கடமை. உன் மனதில் ஓடும் எல்லா எண்ணங்களும், ஆசைகளும், கனவுகளையும் நான் அறிவேன். உன் தேவையை நான் நன்கு அறிவேன் குழந்தையே. எது நன்மையோ அதை மட்டுமே நான் உனக்களிப்பேன். என்னை நேசிக்கும் நீ என்னிடம் எந்த வேண்டுதலையும் வைக்க தேவையில்லை. எதற்காக கவலைப்படுகிறாய்? நீ எது செய்தாலும் சரி, பேசினாலும் சரி, எனக்கு தெரியும். பொறுமையாக இரு. என்னை நினைத்துக் கொண்டிருக்கும் வேளையில் முடிந்தவரை உதவி தேவைப்படுபவர்களுக்கு உதவி செய். நீ எனது குழந்தை. எதற்காகவும் கலங்காதே. உன் வாழ்க்கை நிச்சயம் பொற்காலமாகத்தான் இருக்கப் போகின்றது. நீ எதற்கும் பயப்பட தேவையில்லை குழந்தையே. நீ நினைத்தது போன்ற வாழ்க்கை உனக்கு கிடைக்கும். ஆனால் வாழ்க்கையில் கஷ்டங்கள் இல்லாமல் எப்படி இருக்கும்? பகல் இரவு என இருப்பது போல் இன்பம் துன்பம் என்ற பக்கங்கள் இருக்கும் குழந்தையே. அதை தாண்டி மனம் தளராது உழைத்து அதற்கான தகுதியை வளர்த்துக் கொண்டால் வாழ்வில் நீ நிச்சயமாக ஜெயிப்பாய். அதைத்தான் நான் உனக்கு அறிவுரையாக கூறுகின்றேன். நிகழ்கால வாழ்வு என்பது மிகவும் முக்கியம். எதிர்காலம் நல்லதாய் அமைய வேண்டும் என்றால் நான் கூறுவதை காதில் வாங்கிக் கொண்டு உன் புத்தியிலும் மனதிலும் ஏற்றிக்கொண்டு நான் சொல்வதைப் போல் நடந்து கொள். உனக்கு நிச்சயம் நல்லதே நடக்கும் குழந்தையே. அன்பிற்கு ஏங்கும் உறவுகளை அலட்சியப்படுத்தும் எண்ணம் கொள்ளாதே. அவர்களிடமும் நாம் அன்பை எதிர்பார்க்கும் நேரம் வரும். உன் கர்ம வினைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப் போகின்றேன். நீ பட்ட துன்பங்கள் போதும். உன்னோடு சாயப்பா நான் இருக்கும் போது கலக்கம் கொள்ளாதே. என்னை தவிர யாரையும் நம்பாதே. விரைவில் உன்னை ஒளி நிறைந்த பாதைக்கு அழைத்து உனது லட்சியத்தை அடைய செய்வேன். நிம்மதியாக இரு. உதவ வரவில்லை என்று புலம்பாதே. நீ அழைக்கும் போதெல்லாம் நான் உனக்கு உதவ வந்து கொண்டுதான் இருக்கின்றேன் குழந்தையே. எப்படி வந்தேன் என்று உன்னால் அடையாளம் காண முடியாமல் தவிக்கின்றாய். அவ்வளவுதான். நல்லவராய் இருப்பது நல்லதுதான். ஆனால் நல்லது கெட்டது தெரியாது இருப்பது என்பது அது உன்னை மட்டும் இல்லாமல் உன்னை சுற்றியுள்ளவர்களுக்கும் பெரும் துன்பத்தை உண்டாக்கும். ஆகவே சிந்தித்து செயலாற்று குழந்தையே. தலைக்கணம் உன் மதிப்பை குறைக்கும். தற்பெருமை உனக்கு அழிவை தேடித்தரும். அன்பு பாசம் மட்டுமே உன் வாழ்க்கையை மீட்டுத் தரும். நாளைக்கு என்ன நடக்கப் போகின்றது என்று கலங்காதே. எதிர்காலத்தில் என்ன செய்ய போகின்றோம் என்று யோசிக்காதே. நீ என்னத்தான் யோசித்தாலும் உனக்கானதை நான் நிச்சயமாக செய்து தருவேன் குழந்தையே. நான் இருக்க பயம் ஏன்? கலங்காமல் மகிழ்ச்சியோடு இரு. எப்போதும் தன்னுடைய சிறு தவறை கூட ஒப்புக்கொள்ளாதவரோடு விலகிவிட வேண்டும். இல்லையே அதுவே நம்முடைய பெரிய தவறாகிவிடும். இன்றைய காலத்தின் முகங்கள் அனைத்தும் ஒரு வகை போலியானவைத்தான். மனதில் ஏற்படும் அதிகப்படியான கோபத்தில் தெரியும் பலரின் உண்மையான முகங்கள். வாழ்க்கை விளையாட்டில் வெற்றி யாருக்கு தோல்வி யாருக்கு என்பதில்லை. அனைவரும் கலந்து கொள்ள வேண்டுமென்பதே விளையாட்டின் விதிமுறை. வாழ்வதற்கு தொலைந்து போக வேண்டும் என்று நினைப்பவர்களை தேடி நினைக்காதே. அது இருட்டில் தேடப்படும் வெளிச்சம் போல். ஒரு உறவை கைப்பிடிப்பதற்கு பல உறவுகளை உதறிவிடும் பலரும் காலம் போன கடைசியில் யோசித்து என்ன பயன்? கைகள் இருந்தும் ஊனம்தான் குழந்தையே. பலரின் எண்ணங்களும் வேறு, ஏக்கங்களும் வேறு, எதிர்பார்ப்புகளும் வேறு. ஆனால் அனைவரின் ஒட்டுமொத்தமும் ஏதோ ஒரு அன்பிற்காகத்தான் இருக்கின்றது. உணர்வுகளை புரிந்து கொள்ளாத சிலரிடம் எவ்வளவு அன்பை கொட்டினாலும் அது குப்பைக்கு சமம்தான் குழந்தையே. செய்த புண்ணியம் கூட பலன் தராமல் போகலாம். ஆனால் செய்த பாவங்கள் ஒருபோதும் தண்டனை தராமல் போகாது. கடைசி வரை நம்முடன் வருகின்ற மாதிரி ஒருவரையாவது சம்பாதித்துக் கொள்ள வேண்டும் குழந்தையே. எழுந்து நடந்தால் இமயமலையும் நமக்கு வழி கொடுக்கும். உறங்கி கிடந்தால் சிலந்தி வலையும் நம்மை சிறைப்பிடிக்கும். அடுத்தவரின் கண்ணீருக்கு ஒருபோதும் காரணமாகாதே. அது தரும் தண்டனை உன் மறுஜென்மமும் தொடரும். சோதனையின்றி வாழ்வில் சாதனை படைத்தது எவரும் இல்லை. சோதனையை கண்டு தயங்காதே. எல்லாம் நன்மைக்கே என்று முன்னேறி செல். நல்லதே நடக்கும். அன்பு குழந்தையே, எது உன்னிடம் நிலைக்கும் என்று நீ நினைக்கின்றாயோ அதுதான் முதலில் உன்னை விட்டு விலகிப் போகும். எதுவும் யாருக்கும் இங்கே நிரந்தரமில்லை என்பதே நிதர்சனமான உண்மை. உனக்கு எதை கொடுக்க வேண்டும், எப்பொழுது, எப்படி, எவ்வளவு கொடுக்க வேண்டும் எனக்கு மட்டும்தான் தெரியும். அன்பு குழந்தையே, அனைவரையும் நம்பு. ஆனால்
அனைத்து சூழ்நிலைகளிலும் நம்பாதே. இங்கு வீரமாக வீழ்த்தப்பட்டவர்களை விட சூழ்ச்சியினால் ஏமாற்றப்பட்டவர்களே அதிகம். நேர்மையானவர்கள் எங்கு சென்றாலும் பிரச்சனைத்தான். ஏனென்றால் அவர்களுக்கு நடிக்க தெரியாது. நடிப்பவர்களை ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. பலர் தேவைக்காக பழகுவார்கள். பிறர் தேவைகள் முடியும் வரை பழகுவார்கள். ஒரு சிலர் மட்டுமே எந்த காரணமும் இல்லாமல் அன்புக்காக மட்டும் பழகுவார்கள். இவர்களை எந்த சூழ்நிலையிலும் விட்டுக் கொடுக்காதே. வாழ்க்கை என்பது சூரியன் அல்ல, என்று முழுமையாய் பிரகாசிக்க. அது நிலவை போன்றது. அதில் வளர்பிறை தேய்பிறை என அனைத்தும் இருக்கும். ஒரு நாள் மறைந்தும் போகும். உன் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறும் குழந்தையே. உன் வேண்டுதல்கள் எனக்கு கேட்காமல் இருக்குமா? என் இதயம் இலகாமல் இருக்குமா? ஸ்மரணை உங்களுடையதாக இருக்கையில் என் இதயத்தில் எதிர்வினை ஏற்படாமல் போகுமா? நான் சர்வமும் வியாபித்திருக்கின்றேன். உங்களுக்கு அருகிலேயே நான் இருக்கின்றேன். என்னுடைய கதைகளை ஸ்ரீ சாய் சத்சரிதம் ஸ்ரத்தையுடன் சிரவணம் செய்யுங்கள், மனனம் செய்யுங்கள், மனதில் இருத்திக் கொள்ளுங்கள், கடைபிடியுங்கள். உங்கள் கோரிக்கைகள் எதுவானாலும் கண்டிப்பாக நிறைவேறும். கர்மவினை எவ்வளவு பலமானதாக இருந்தாலும் கன நேரத்தில் நசிந்துவிடும். என் அனுகிரகம் உங்களுக்கு நிரந்தரமாகவே இருக்கும். கலங்காமல் இரு. அருவியைப் போலவே மன உறுதியுள்ள மனிதனும் தன் பாதையை தானே உருவாக்கிக் கொள்கின்றான். நீ எப்பொழுதும் நிமிர்ந்தே நட. சற்று குனிந்து நடந்தால் இந்த சமூகம் உனது முதுகில் ஏறி குதிரை சவாரி செய்துவிடும் குழந்தையே. மன நிம்மதியுடன் வாழ மாற்றக்கூடியதை மாற்றுங்கள். மாற்ற முடியாததை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏற்க முடியாததை நீக்கிவிடுங்கள். என் தங்கமே, உனக்கு நீ நல்லவனாய் இருந்தால் போதும். மற்றவருக்கு நீ கெட்டவனாய் இருந்தால் அது உன் குற்றமில்லை. நடத்தியதும் நான், நடத்தப் போவதும் நான். இனி உனக்கு நடப்பவை அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். வாழ்க்கை ஒரு போர்க்களம் போன்றது. இதில் பலமானவனும் வேகமானவனும் வெற்றி பெறப் போவதில்லை. தன்னால் முடியும் என்று நம்புபவனே வாழ்வில் வெற்றி பெறுகின்றான். தாங்க முடியாத கஷ்டத்திலேயும் பெண்கள் உயிரை மாய்த்துக் கொள்ளாமல் இருக்க காரணம், தான் பெற்ற பிள்ளைகள் யாரிடமும் கையேந்தி நிற்கக்கூடாதென்றே. ஆகவே பெண்களின் மனதை அதிகமாக காயப்படுத்தாதீர்கள். அந்த பாவம் உங்களை 7 தலைமுறைக்கும் துரத்தி வரும் என்பதை மறந்து போகாதீர்கள். ஒருவனுக்கு நீ செய்யும் துரோகம் அவனே முன்வந்து மன்னித்தாலும் நீ அதை திருப்பி அனுபவிக்கும் வரை உன்னை விட்டு விலகாது குழந்தையே. செல்லும் பாதை கடினமாக இருக்கின்றதே என்று கவலைப்படாதே. சேரும் இடம் இன்பமாக இருக்கும். நாம் பிறருக்கு செய்வது மற்றொருவர் மூலமாக நமக்கு திரும்பவும் வந்தே தீரும். அது உதவியாக இருந்தாலும் சரி, துரோகமாக இருந்தாலும் சரி. உண்மை பேசுவதா பிறருக்கு துன்பம் நேருமெனில் அங்கு உண்மை பேசி பயனில்லை. பொய் பேசுவதா பிறருக்கு நன்மை நேருமெனில் அங்கு பொய் பேசினால் தவறில்லை. இடமறிந்து செயல்படு குழந்தையே. என்னை வணங்கும் முன்னே ஒருபோதும் கைவிட மாட்டேன். நான் உனக்கானதை படைத்து விட்டேன். என்றும் அது உனக்கு மட்டுமே. கவலைப்படாதே. காத்திருந்ததற்கான பலன் 2 மடங்காக உனக்கு கிடைக்கப் போகின்றது. நேர்மையானவர்கள் எங்கு சென்றாலும் பிரச்சனைத்தான். ஏனென்றால் அவர்களுக்கு நடிக்கவும் தெரியாது, நடிப்பவர்களை ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. கடவுள் வழியைத்தான் காண்பிப்பார். கால்கள் உன்னிடம்தான் உள்ளது. அந்த பாதையில் நீதான் பயணிக்க வேண்டும். கலங்காதே. நல்லவனாக வாழ வேண்டும். ஆனால் பல இடங்களில் வல்லவனாகவும் இருக்க வேண்டும். இல்லையென்றால் மிதித்து சென்றுவிடும் இந்த சமூகம். நம்மை நாம் கேள்வி கேட்காத வரை நம் தவறுகளை நாம் உணரப்போவது இல்லை. எப்பொழுது வழிக்கிவிடும், எப்பொழுது தூக்கிவிடும் என்று தெரியாது இந்த வாழ்க்கை. வாழ்க்கையின் இறுதியில் எல்லோருக்கும் வெறும் நினைவுகளாக மட்டுமே இருக்கப் போகிறோம். எனவே முடிந்தவரை மகிழ்ச்சியோடு வாழ பழகிக் கொள்ளுங்கள். உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்று நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் குழந்தையே. உன் அருகில் நான் இருக்கும்போது என்னை மீறி யாராலும் உன்னை நெருங்கக்கூட முடியாது. உனக்கு தேவையானதை நான் அனுமதிப்பேன். மற்றதை உன் பக்கத்தில் கூட வரவிட மாட்டேன். நீ எதை நினைத்தும் கலங்காதே. அப்பாவின் பார்வை உன்மேல் இருக்கும்போது ஏன் வருந்துகின்றாய்? சந்தோஷமாக இரு குழந்தையே. என் தங்கமே, உனக்கான நேரத்தை படைப்பவன் நானே. உன் வாழ்க்கையில் நீ யாரை நம்ப வேண்டும், யாரை நம்ப வேண்டாம் என்பதை தெரிந்து புரிந்து பழகு. உன்னை நம்புகின்றவர்களுக்காக நீ உயிரை கூட தியாகம் செய்யலாம். அவர்களுக்கு உன் அன்புதான் பொக்கிஷம்.
அவர்களை ஒருபோதும் மறவாதே. அவர்களுக்கு நம்பிக்கை துரோகம் மட்டும் செய்யாதே. அது பாவம் குழந்தையே. அதை நீ எங்கு போனாலும் அந்த பாவத்தை துடைக்க முடியாது. அதே போல நீ ஒருவர் மீது வைத்துள்ள நம்பிக்கைக்கு அவர்கள் பாத்திரம் இல்லாதவர்களாக இருந்தால் அவர்களிடம் கடிந்து பேசாதே. அமைதியாக அவர்களை விட்டு விலகிவிடு. ஒருவர் உனக்கு நேரம் சரியில்லை என்று சொன்னார், அதை கண்டு கொள்ளாமல் என் போக்கில் விட்டுவிடு. உனக்கான நேரத்தை படைத்தவன் நானே. அதை உனக்கு நல்லதாகவும் வெற்றி உள்ளதாகவும் மாற்றி உன் கையில் நான் கொடுப்பேன். என் ஆசியுடன் கூடிய அருளும் உனக்கு கிட்டும். உன் அம்மாவாக அப்பாவாக நான் என்றும் துணையிருப்பேன். என் அனுமதி இல்லாமல் உன்னை துன்புறுத்தி பார்க்க ஆசைப்படுபவன் என்னை துன்புறுத்தி பார்ப்பதற்கு சமம். நான் உன்னுடன் இருக்கையில் எதற்கும் கடுகளவு கூட ஒரு நாளும் கலங்காதே. பொறுமையாக இரு. நான் இருக்கின்றேன். என்னை நம்பி என்னிடத்தில் ஐக்கியமாகிவிடு. உனக்கு வேண்டியதை செய்ய உன் தந்தை நான் காத்திருக்கின்றேன் குழந்தையே. கட்டுக்கட்டாக பணம் இருந்தும் தேக்கு மரக்கட்டில் இருந்தும் உறக்கம் வராமல் சிலர், சட்டியிலே சோறு இல்லாமல் தரை விரிக்க துணியும் இல்லாமல் நிம்மதியான உறக்கத்தில் சிலர். எல்லோருக்கும் எல்லாம் கிடைப்பதில்லை குழந்தையே. இதுதான் வாழ்க்கை. புதிய அத்தியாயம் ஒன்று உன் வாழ்வில் அரங்கேறப் போகின்றது. மனம் தளராதே. கடைசி சாவித்தான் பெரும்பாலும் கதவை திறக்கும். விஷயங்களை லேசானதாக பார்க்கும் திறன் இருந்தால் பெரிய விஷயங்களை கூட சிறியதாக ஆக்க முடியும். இது சூழ்நிலைகளை எளிதில் சமாளிக்க தைரியத்தை கொடுக்கும். அப்போது நிம்மதியாக இருக்க முடியும். வாழ்க்கையில் நிம்மதியாக இரு. விடியலுக்காக காத்திருக்கும் உன் வாழ்வில் சூரியனாய் வந்து வெளிச்சம் தருவேன். நல்லதோ கெட்டதோ அனைத்தையும் என் பாதங்களில் சுமத்திவிடு. எதுவும் நிரந்தரமில்லை குழந்தையே. எல்லாம் ஒரு நாள் நிச்சயமாக மாறும். நான் மட்டும் உன்னை விட்டு மாற மாட்டேன். நான் இருக்க பயம் ஏன்? உன் இதயத்தில் அமர்ந்திருக்கின்றேன். சர்வ ஜீவராசிகளையும் அரவணைக்கின்றேன். என்னை நோக்கி வருபவர்களுக்கு துன்பங்கள் எதுவும் விளையாது. இருள் நீங்கி பிரம்ம முகூர்த்தம் உன் வாழ்வில் ஆரம்பமாகி விட்டது. அப்படியே உனது கஷ்டங்களும் பிரச்சனைகளும் முடிந்து போகும். எல்லா துன்பங்களும் விலகி புத்துணர்வோடு நீ இருக்கப் போகின்றா. சோர்ந்து போகாதே. தைரியமாக இரு. இதோ நான் உன்னுடனே இருக்கின்றேன். நீ நல்லதை மட்டும் நினை. எனது பார்வைக்கு மிஞ்சிய சக்தி எதுவும் இல்லை குழந்தையே. என் வைரமே, உனக்கு வாழ்க்கை புதிதாக ஆரம்பிக்கும். நல்ல வசந்த காலம் உனக்காக காத்திருக்கின்றது. நீ விரும்பிய அனைத்து வளங்களும் உன்னை வந்து சேரப்போகின்றது. என் ஆசிர்வாதங்கள் என்றும் உனக்கு துணை நிற்கும் குழந்தையே. இனி உனக்கு அனைத்தும் நல்லதே நடக்கும். நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே. மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்றும் உன் நினைவில் உன் சாயப்பா.